Hello students, welcome to NiveMaths. இன்னைக்கு வந்து நம்ம exercise 2.9ல 7th question பார்க்க போறோம். question என்னன்னா find the sum of the series. அதாவது ஒரு series கொடுத்திருக்காங்க, அதோட sum வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். series என்னன்னா 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube to first subdivision என்ன சொல்லிருக்காங்க n terms. அப்போ first subdivision வந்து till n terms வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ series வந்து எழுதலாம். அதாவது 2 cube minus 1 cube plus 4 cube minus 3 cube plus 6 cube minus 5 cube till n terms. So இங்க n வந்து என்ன வரும்னு பார்க்கலாம். So இப்போ பார்த்தீங்கன்னா இங்க first value வந்து உங்களுக்கு என்ன வருது 2, 4, 6 அந்த மாதிரி வருதா. அதாவது n equal to 1 அப்படி நீங்க substitute பண்ணீங்கன்னா அப்போ 2n வந்து என்ன வரும் 2 into 1 என்ன 2. அப்புறம் n ஓட வேல்யூ 2 substitute பண்ணீங்கன்னா 2n வந்து 4 அப்படின்னு வரும். அப்போ 3 substitute பண்ணீங்கன்னா 2n equal to 6. அப்போ இங்க nth term வந்து 2n அப்படின்னு இருக்கு. அதாவது இந்த ஃபர்ஸ்ட் வேல்யூக்கு அப்போ 2n கியூப் அப்படி நம்ம எழுதலாம். இப்போ அடுத்த வேல்யூ வந்து உங்களுக்கு எப்படி வரும் 2n மைனஸ் 1. ஏன்னா 2 மைனஸ் 1 தான் உங்களுக்கு 1. அதே மாதிரி 4 மைனஸ் 1 வந்து 3. அதே மாதிரி 6 மைனஸ் 1 தான் 5. அப்போ செகண்ட் டேர்ம் வந்து நீங்கள் 2n மைனஸ் 1 அப்படின்னு எழுதலாம். அப்போ 2n மைனஸ் 1 த ஹோல் கியூப். ஸோ இதான் வந்து nth டேர்ம். இப்போ வந்து அவங்க சம் ஆஃப் த சீரீஸ் வந்து கேட்குறாங்க. சம் ஆஃப் த சீரீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா 1 + 2 + 3 till nth term. இது நம்ம எப்படி எழுதுவோம் n into n plus 1 by 2. இது நம்ம summation n அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணுறோம். அப்போ summation n equal to n into n plus 1 by 2 அப்படி நம்ம எழுதுவோமா. ஸோ இப்போ இது மூலமாக நம்ம இதை எப்படி எழுதலாம் summation of nth term வந்து உங்களுக்கு 2n. அப்போது 2n cube மைனஸ் அடுத்தது என்ன 2n மைனஸ் 1 the whole cube. அதாவது இந்த டோட்டல் சீரீஸ் இந்த சீரீஸோட சம்மை தான் நம்ம இப்படி எழுதியிருக்கோம். நம்மளுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஃபார்முலா தெரியும். அதாவது a கியூப் மைனஸ் b கியூப் இருந்துச்சுன்னா அது நம்ம எப்படி எழுதலாம்னா a மைனஸ் b இன்டூ a ஸ்கொயர் ப்ளஸ் ab ப்ளஸ் b ஸ்கொயர் அப்படின்னு எழுதலாமா. அப்போது சமேஷன் ஆஃப் இது வந்து a கியூப் மைனஸ் b கியூப். அப்போது a மைனஸ் b இங்கே a வந்து என்ன 2n. அப்போது 2n மைனஸ் b வந்து என்ன 2n மைனஸ் 1 இன்டூ a square அப்போ 2n the whole square plus a into b அப்போ 2n into 2n minus 1 plus b square அப்போ 2n minus 1 the whole square. இப்போ இதை simplify பண்ணலாம். அப்போ summation of 2n minus வந்து உள்ளார போச்சுன்னா minus 2n அப்புறம் plus 1. இப்போ இங்கே 2n the whole square அப்போ என்ன வரும் 4n square plus 2n into 2n வந்து plus 4n square அப்புறம் 2n minus 1 வந்து மல்டிப்ளை பண்ணிங்கன்னா மைனஸ் 2n அப்படின்னு வரும். அடுத்து 2n minus 1 the whole square அப்போது a minus b the whole square அப்போ என்ன வரும் 4n square minus 4n plus 1. இப்போ இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2n minus 2n கேன்சல் ஆகும். அப்போ மீதி இருக்கிறது என்ன 1 தான். அப்போ அதை அப்படியே விட்டுறலாம். ஏன்னா 1 into 1 வந்து அந்த ரிமைனிங் தான் வரும். அப்போது மீதி இருக்கிறது என்ன சமேஷன் ஆஃப் 4n square plus 4n square plus 4n square ஆட் பண்ணிங்கன்னா 12n square. அதுக்கப்புறம் மைனஸ் 2n மைனஸ் 4n வந்து மைனஸ் 6n ப்ளஸ் 1. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சமேஷன் வந்து ஓவராலாக இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டேர்முக்கும் இதை நம்ம ஆட் பண்ண போகிறோம். அதாவது சமேஷன் இன்டூ 12n ஸ்கொயர். அப்போ இது கான்ஸ்டன்ட் வெளியில் வந்துச்சுன்னா 12 இன்டூ சமேஷன் n ஸ்கொயர். அதே மாதிரி மைனஸ் 6 சமேஷன் n ப்ளஸ் 1 இன்டூ சமேஷன் அதாவது சமேஷன் 1 அப்படின்னு வரும். இப்போ பார்த்தீங்கன்னா சமேஷன் n ஸ்கொயர் அதாவது சம் ஆஃப் ஸ்கொயர்ஸ் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸோட ஃபார்முலா என்ன n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ 2n ப்ளஸ் 1 பை 6. ஸோ அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 12 இன்டூ n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ 2n ப்ளஸ் 1 பை 6. அடுத்து மைனஸ் 6 இன்டூ சமேஷன் n அதாவது சம் ஆஃப் n நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபார்முலா என்ன n இன்டூ n ப்ளஸ் 1 பை 2 அதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் சமேஷன் 1 அதாவது 1 வந்து உங்களுக்கு n டைம்ஸ் வரைக்கும் வரும். அப்போ அது நீங்கள் n அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போது ப்ளஸ் n. இப்போ சால்வ் பண்ணலாம். அப்போது 12 இப்போது 6 வந்து அதாவது 12 வந்து 6ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும் 2. அப்போ 2 இன்டூ n இன்டூ n ப்ளஸ் 1 இன்டூ 2n ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். மைனஸ் இப்போது 6ஐ 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 அப்படின்னு வரும். அப்போ மைனஸ் 3 இன்டூ n இன்டூ n ப்ளஸ் 1 ப்ளஸ் n. இப்போ இதை சால்வ் பண்ணலாம். அப்போ 2 இன்டூ இப்போ உள்ளாருக்கெல்லாம் மல்டிப்ளை பண்ணலாம். n இன்டூ n வந்து n ஸ்கொயர். அதுக்கப்புறம் n இன்டூ 1 வந்து ப்ளஸ் n. அப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்டூ 2n ப்ளஸ் 1 அப்படின்னு வரும். மைனஸ் 3 இன்டூ n இன்டூ n என்ன n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்டூ 1 என்ன n ப்ளஸ் n.
இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ 2 இன்ட்டு இப்போ n ஸ்கொயர் ப்ளஸ் n இன்ட்டு 2n ப்ளஸ் 1 அப்போ n ஸ்கொயர் இன்ட்டு 2n வந்து 2n கியூப் அப்படின்னு வரும். அடுத்து n ஸ்கொயர் ப்ளஸ் 1 வந்து ப்ளஸ் n ஸ்கொயர். அடுத்து n இன்ட்டு 2n வந்து ப்ளஸ் 2n ஸ்கொயர். அடுத்து n இன்ட்டு 1 வந்து ப்ளஸ் n மைனஸ் 3 இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் n ப்ளஸ் n. இப்போ இது இன்னும் ஃபர்தராக சால்வ் பண்ணலாம். அப்போ 2 வந்து உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா 2 இன்ட்டு 2n கியூப் வந்து 4n கியூப். அடுத்து 2 இன்ட்டு n ஸ்கொயர் ப்ளஸ் 2n ஸ்கொயர். அடுத்து 2 இன்ட்டு 2n ஸ்கொயர் வந்து உங்களுக்கு ப்ளஸ் 4n ஸ்கொயர் அப்படின்னு வரும். அடுத்து 2 இன்ட்டு n அப்போது ப்ளஸ் 2n. அடுத்து மைனஸ் 3 உள்ளார மல்டிப்ளை ஆச்சுன்னா மைனஸ் 3n ஸ்கொயர் மைனஸ் 3n ப்ளஸ் n. இப்போ பார்த்தீங்கன்னா 4n கியூப் இப்போ ப்ளஸ் 2n ஸ்கொயர் ப்ளஸ் 4n ஸ்கொயர் வந்து 6n ஸ்கொயர். 6n ஸ்கொயர் மைனஸ் 3n ஸ்கொயர் வந்து உங்களுக்கு என்ன வரும்? ப்ளஸ் 3n ஸ்கொயர் அப்படின்னு வரும். மீதி இருக்க டேர்ம்ஸ் என்ன? 2n மைனஸ் 3n ப்ளஸ் n. அதாவது 2n ப்ளஸ் n வந்து 3n மைனஸ் 3n வந்து 0. அப்போ ஆன்சர் என்ன? 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். ஸோ இதான் வந்து ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனோட ஆன்சர். செகண்ட் சப்டிவிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? டில் 8 டேர்ம்ஸ். அதாவது சம் ஆஃப் த சீரீஸ் டில் 8 டேர்ம்ஸ். அப்போ n ஈக்குவல் டு 8. இப்போ சம் அப் டு n டேர்ம்ஸோட ஃபார்மில் என்ன பார்த்தோம்? 4n கியூப் ப்ளஸ் 3n ஸ்கொயர். அதாவது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷனில் நம்ம சால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ என்னோட வேல்யூ 8 அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம். அப்போ 4 இன்ட்டு 8 த ஹோல் கியூப், அதாவது 4 இன்ட்டு 8 கியூப் ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயர். அப்போது 4 இன்ட்டு 8 கியூப் வந்து என்ன? 512 ப்ளஸ் 3 இன்ட்டு 8 ஸ்கொயரோட வேல்யூ என்ன? 64. அப்போது 4 இன்ட்டு 512 வந்து 2048 ப்ளஸ் 3 இன்ட்டு 64 வந்து 192. அப்போது 2048 ப்ளஸ் 192 வந்து உங்களுக்கு 2240. ஸோ இதான் வந்து 7th கொஸ்டினோட ஆன்சர். ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் NiveMaths சேனலை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.